ஐரோப்பிய யூனியன் மற்றும் இந்தியா இடையே தடையற்ற வர்த்தகத்திற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங் ஜெர்மன் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே 6 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜெர்மன் நாட்டிற்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ள பிரதமர் மன்மோகன் சிங்கை டெகல் ராணுவ விமான நிலையத்தில் அந்நாட்டிற்கான இந்திய தூதர் சுஜாதா சிங், ஜெர்மன் உயரதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற இருதரப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்றார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித், வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினர் பிரதமருடன் ஜெர்மனி சென்றுள்ளனர். கடந்த 2010ஆம் ஆண்டு டிசம்பரில் ஜெர்மன் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மன்மோகன் சிங் தற்போது 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கலின் அழைப்பை ஏற்று 3 நாள் பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். I encourage increased German participation in India's rapid economic growth and our plans to modernize and upgrade our manufacturing and infrastructure sector. ஐரோப்பிய யூனியன் மற்றும் இந்தியா இடையே தடையற்ற வர்த்தகத்திற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஜெர்மன் அதிபர் வலியுறுத்தியுள்ளார். Wir Europäer haben unsere Vorstellung, wie wir unsere Freihandelsabkommen ausgestalten, was wir alles noch als Zusatzabkommen gerne hätten. Indien ist ein großes Land, das hat mit Japan, mit Südkorea, mit ASEAN bereits seine Freihandelsabkommen abgeschlossen. Und wir können jetzt nicht erwarten, dass jeder immer sofort auf alle europäischen Wünsche eingeht, weil es auch andere Erfahrungen in der Welt gibt. பிரதமர் மன்மோகன் சிங், அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் இடையே இன்று 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதன்படி உயர்கல்வித்துறையில் அடுத்த 4 ஆண்டுகளில் 70 லட்சம் யூரோ செலவில் கூட்டு ஆராய்ச்சி மேற்கொள்ள ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு ஆதரவான எரிசக்தி உற்பத்தியை வலுப்படுத்த 100 கோடி யூரோ முதலீட்டில் மற்றொரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனி மொழியை இந்தியாவில் கற்பிக்க 3வது ஒப்பந்தம் வகை செய்கிறது. 35 லட்சம் யூரோ செலவில் இந்தியாவும் ஜெர்மனியும் கூட்டாக புதுமையான திட்டங்களை ஏற்படுத்த ஆராய்ச்சியில் ஈடுபடவும் பிரதமர் மன்மோகன் சிங், ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் முன்னிலையில் மற்றொரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருதரப்பு வர்த்தக முன்னேற்றத்தின் நோக்கில் மேலும் 2 ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. ஜெர்மனி மொழியை இந்தியாவில் பிரபலப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தின்படி மத்திய அரசு நடத்தும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஜெர்மனி மொழி பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஏற்கனவே இந்தியாவில் 30,000 மாணவ மாணவிகள் ஜெர்மன் மொழியை கூடுதலாக பயின்று வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ராஜசேகருடன் டி.எம். ராஜா.